ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ரோசாரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு சரி த்ரெட்டில் எப்பவும் போடுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே மேலே இழுத்து நம்ம போட்ட ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போடணும். அதுதான் பேக் செயின் ஸ்டிச். இப்போ அந்த ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் த்ரெட்டை இழுத்து நார்மலாக போடுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பெருசாக பாருங்கள், பெரிய செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டேன், குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், அதுக்குள்ளேயே பின்னாடி திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுதான் பேக் செயின் ஸ்டிச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. பேக் செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்லேயே போடணும், சரி த்ரெட்லேயும் போடணும். நிறைய பேர் சில்க் த்ரெட்டில் வரமாட்டுதுன்னு சொல்கிறீங்க. அதனால் நான் சரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ போடுறோம் இல்லையா, இதுதான் லாக் ஸ்டிச். நம்ம பெரிய ஸ்டிச் போட்டுட்டு சின்னதாக ஒரு ஸ்டிச் போடுறதா லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், பெரிய ஸ்டிச் நான் ஒன்று போட்டுட்டேன். போட்டுட்டு பக்கத்துலேயே லாக் ஸ்டிச் ஒன்று போட்டிருக்கேன். போட்டுட்டு பேக் சைடில் கொண்டு போய் போடுற ஸ்டிச் தான் பேக் செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ போட்ட பேக் செயின் ஸ்டிச்லேயே பீட் லோட் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வர த்ரெட்டில் பீட் லோட் பண்ணணும். பீட் லோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நார்மலாக போடுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் கொண்டு போய் அகைன் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வர த்ரெட்டில் பீட் லோட் பண்ணுங்கள். எந்த பீடு கலர் இருந்தாலும் பரவாயில்ல, சுகர் பீட் லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. சில்க் த்ரெட் அண்ட் சரி த்ரெட் ரெண்டுத்துலேயுமே இந்த 2 ஸ்டிச்சஸுமே நீங்கள் போடணும். பேக் செயின் ஸ்டிச்சில் 2 த்ரெட்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ணி போடணும். பேசிக் செயின் ஸ்டிச்சோட வீடியோஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ்லாம் போடுங்க. தேங்க்யூ.